ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ளவுஸுடைய பட்டி எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் பேக் அண்ட் ஃப்ரண்ட் முடித்து வச்சுருக்கிறேன். பேக் பீஸோடைய ஆம்கோல் கீழே ஃப்ரண்ட் பீஸோடைய ஆம்கோல் வச்சு மெஷர் பண்ணி பட்டியோடைய ஹைட் கண்டுபிடிக்கலாம். பேக் பீஸோடைய ஆம்கோல் கீழே ஃப்ரண்ட் பீஸை வச்சு எக்ஸஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுட்டு மெஷர் பண்ணிக்கலாம். 5 இன்ச் வருது. நம்ம கீழே மடிச்சிருக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 5.5 இன்ச்சு பட்டியோட ஹைட் என்ன நோட் பண்ணிக்கலாம். மெயின் டாட் பிடிச்சிருக்க இடத்தினுடைய வித்தை மெஷர் பண்ணிக்கலாம். அது 11 இன்ச் வருது. பட்டி ஜாயின் பண்ணக்கூடிய இடம் அதுதான் பட்டியோட வித்து. இப்போ பட்டியோடைய ஹைட் 5.5 இன்ச்சு, பட்டியோட வித்து 11 இன்ச்சு. அந்த அளவுக்கு ஒரு லைனிங்கை சதுர பீஸ் எடுத்து நான் பட்டி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த சதுர பீஸில் 3.5 இன்ச்சில் டவுனில் 3/4 இன்ச்சு வச்சு கர்வாக வளைவு போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது டீட்டெயில்ஸாக தெரியணும்னா ஆல்ரெடி ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போய் பாருங்கள். ஒரு மெயின் பீஸை எடுத்துருக்கிறேன். லைனிங்கையும் மெயின் பீஸையும் அட்டாச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ப்ளவுஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் பீஸை எடுத்துக்கலாம். ஒக்கு பீஸ் வி பீஸ் வைக்கக்கூடிய இடத்த நீராக வச்சுட்டு இந்த பட்டியை கிராஸாக கொடுக்கலாம். கிராஸாக வைக்கையில் ஒரு எண்டு ஃபார்ம் ஆகும். அந்த எண்டில் நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணுற இடம் ரெண்டும் ஈவனாக நேர்கோட்டில் இருக்கணும். அதில் ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடாது. ஸ்டார்டிங்கில் தான் க்ராஸை வச்சு இண்டு ஃபார்ம் ஆகி அந்த இண்டில் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு வரணும். இப்படி இந்த முறையில் ஸ்டிச் பண்ணால் தான் பட்டி ஸ்டிச் பண்ணவும் ஹூக்கு பீஸ் வி பீஸ் கொடுக்கக்கூடிய இடம் ஸ்ட்ரைட்டாக நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா ஹூக்கு பீஸ் வி பீஸ் வளைவாகிரும். இப்போது நம்ம ஸ்டிச் பண்ண இடத்த மேலே பார்த்து வச்சு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். ப்ளவுஸோடைய மேல் பக்கம் பட்டி அட்டாச் பண்ணியாச்சு. இன்னொரு பீஸ்லேயும் பட்டி அட்டாச் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. நல்ல பக்கத்தோடு நல்ல பக்கம் வச்சு ப்ளவுஸில் பட்டியை கிராஸாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிற இடம் ஈவனாக இருக்கணும், ஒன்று போல் இருக்கணும். டாட்டை மடக்கி விட்டுக்கலாம். பண்ண அந்த பீஸை மேலே பார்த்து வச்சுட்டு நம்ம மேலே ப்ளவுஸோடைய மேல் பக்கத்தில் அமுக்கு தையல் போடணும். நெக்ஸ்ட்டு பேக் பீஸ் வச்சு ஃப்ரண்ட் பீஸை மெஷர் பண்ணி எவ்வளோ மடித்து அடிக்கணும் பட்டி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். பேக் பீஸோட அமுக்கோல் கீழே ஃப்ரண்ட் பீஸை வச்சு எவ்வளோ ஃப்ரண்ட் பீஸில் எக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு தான் மடித்து அடிக்கணும். இப்போ நம்ம நார்ச் போட்ட அளவுக்கு மடித்து அடிச்சுக்கலாம். இன்னொரு பீஸ் அடிக்கையில் உப்பட்டி விப்பட்டி கொடுக்கக்கூடிய இடத்த நம்ம மெஷர் பண்ணிக்கணும். இல்லைன்னா அது ஹைட்டு டிஃப்ரென்ஸ் வந்துடும். மெஷர் பண்ணி அதில் ஒரு நாட்ச் போட்டு அடுத்த பீஸை அடிச்சுக்கலாம். ஊக்கு பீஸ் வி பீஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல நாச்சு போட்டிருக்கேன், சைட்லேயே நாச்சு போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு நம்ம பட்டியை மடித்து அடிச்சுக்கலாம். அவ்வளோதான். பட்டி ப்ளவுஸில் அட்டாச் பண்ணி கீழே மடித்து அடித்தாச்சு. ப்ளவுஸில் பட்டி ரெடி ஆயிடுச்சு. இனி ஹூக் அண்ட் வி பீஸ் கொடுக்கணும். அந்த வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.